வணக்கம். ஸ்ரீ காளியம்மன் சொன்னம். ஸ்ரீ காளியம்மனையை போட்டு நான் உங்கள் அன்பு ஜோதிடர் அன்பு நண்பன் கார்த்திக் ரேக்ராமன். நீங்க நம்மளுடைய எஸ்கே நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா பச்சரிசி மூலியமா எப்படி நம்ம பித்ரு சாபத்தை நம்ம போக்கிக் கொள்றதுன்னு பார்க்க போறாங்க. பித்ரு சாபம் பெண்கள் சாபம் சொல்றோம் இல்லையா, பெண் சாபம் பொல்லாதும் பார்க்க. அந்த பெண் சாபத்துக்கும் இந்த பித்ரு தோஷத்துக்கும் நம்ம பச்சரிசி மூலியமா எப்படி நம்ம பரிகாரம் பண்ணி கொள்றதுன்னு நம்ம இவ்வளவு தெளிவா பார்ப்போங்க. அதுக்கு நீங்க பண்ண வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். உங்களுடைய விலை மதிப்பு இல்லாத போனாலும் சரி பண்ணி கிளிக் பண்ணுங்க, கூடவே பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்ப நான் வந்துகிட்டே இருக்கும். இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் உற்றார் எல்லாரும் வீடியோ பகிர்ந்தளிங்க. இப்ப வாங்க நம்ம போயிட்டு எளிமையா இந்த பச்சரிசி மூலியமா எப்படி நம்ம உடனே பித்ரு தோஷத்தையும் பெண் சாபத்தையும் நம்ம போக்கிக் கொள்றதுன்னு பார்க்கலாங்க. இப்போ ஒருத்தர் இருக்காருங்க, நல்லா படிச்சிருக்காரு, நல்லா வேலை இருக்காரு, நல்லா சம்பாத்தியம் இருக்கு, நல்லா வில் செட்டில். ஆனா அவருக்கு வரன் பாக்குறாங்க, வரன் கிடைக்கவே இல்லை, தட்டிக்கிட்டே போயிட்டே இருக்குங்க. அதே மாதிரி இன்னொருத்தர் பாத்தீங்கன்னா எல்லா தகுதியும் இருக்கு, புரியுதா, ஆனா தகுதிக்கு ஏத்த வேலை கிடைக்கல. நல்லா படிச்சிருக்காரு, தகுதிக்கு ஏத்த வேலை இல்லை, நல்லா வில் செட்டிலுக்கு ஏத்த ஒரு மனைவி கிடைக்கல. இன்னும் ஒருத்தர் பாத்தீங்கன்னா பிரிஞ்சு இருக்காங்க, கணவன் மனைவி எல்லாமே இருக்கு, கணவன் மனைவி அனுமதியம் இல்லை, பிரிஞ்சிருக்காங்க, விவாகரத்து போயிட்டு இருக்கு. சோ அதே மாதிரி இது மாதிரி எக்கச்சக்கமான சிக்கல்கள் எல்லாத்துக்குமே ஜோதிடம் ஜாதகத்தை கொடுங்க. அவர் சொல்றாரு, சார் உங்களுக்கு பித்ரு சாபம் இருக்கு சார், பித்ரு தோஷம் இருக்கு சார் உங்களுக்கு, இல்ல சார் உங்களுக்கு வந்து பெண்களால வரக்கூடிய பெண் சாபத்தை உங்க ஜாதகத்தை நீங்க வாங்கி பிறந்திருக்கீங்க சாருங்க. இது எல்லாத்தையும் எப்படி சார் நான் வந்து பரிகாரம் பண்றது? நான் எவ்வளவோ ஆலயம் போறேன் சார், எனக்கு ஒன்னும் ஒரு வழி தெரிஞ்ச மாதிரியே இல்லை சார். உங்களுக்கு இது ஒரு எளிமையான பரிகாரம். இதை நீங்க உங்க வீட்டிலேயே நீங்க செய்யலாம். இந்த பையன் செஞ்சு நீங்க பாருங்க, செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கருத்தை கமெண்ட்ஸ் தெரியப்படுத்துங்க. இது நான் என்ன சார் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, முதல்ல நம்ம எல்லாருமே காராம் பசு கேள்விப்பட்டிருவோம் இல்லையா. இந்த காராம் பசு பாத்தீங்கன்னா 330 தேவர்களையும் தன்னுள் அடைக்கிறது இந்த காராம் பசு. சிவன்ல இருந்து மகாவிஷ்ணுல இருந்து முருக பகவான்ல இருந்து அந்த காவிரி கங்கை அனைத்தையுமே தன்னுள் அடக்கிய அந்த ஒரு உயிரினன்னு பார்த்தோம்னா அந்த பசுங்க, காராம் பசுன்னு சொல்லக்கூடிய பசுமாடு. இந்த பசுமாடு பாத்தீங்கன்னா பெண்ணுக்குரியான இலக்கணத்தை உரியது இந்த பசுமாடு. அப்போ இந்த பசுமாட்டுக்கு நம்ம பண்ணக்கூடிய இந்த ஒரு பரிகார முறையை நான் சொல்ல போறேங்க. எல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பரிகார முறை என்ன சார் வேணும்னா, பச்சரிசி எடுத்துக்கோங்க, வெல்லம் எடுத்துக்கோங்க, பச்சை பயிரை எடுத்துக்கோங்க. இது மூணுமே போதுங்க. என்ன பண்ணுங்க, பச்சரிசி நல்லா வந்து பொங்கலா கிண்டுங்க. நல்லா பச்சரிசி நல்லா கொள்ளையே வேக விட்டு பொங்கலா கிண்டிட்டு அதை என்ன பண்ணுங்க, நம்ம வாங்கி வச்சிருக்க அந்த அச்சு வரது நல்லா நுணுக்கி அதுல போடுங்க. போட்டுட்டு என்ன பண்ணுங்க, பச்சை பருப்பு இருக்குல்ல, அதாவது பாசி பயிர்னு சொல்லுவாங்க, பச்சை பயிர் சொல்லுவாங்க. இது என்ன பண்ணணும்னா, நம்ம வந்து அவிக்க கூடாது, தண்ணியில ஊற வச்சு அதை சேர்க்கும். இதை சேர்த்து என்ன பண்ணுங்க, பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த காராம் பசுக்கோ இல்ல பசு மாட்டுக்கோ இதை நீங்க கொடுங்க. நம்ம கொடுக்கும் போது இந்த பசுவானது நம்மளுடைய இந்த பரிகார உணவை உண்ணும் போது நமக்கு இருக்கக்கூடிய பித்ரு சாபங்கள், 300 சாபங்கள், பெண் சாபங்கள்லாம் அப்படியே படிப்படியா குறையுங்க. இதை நான் ஒரு நாள் பண்ணி பார்த்துட்டு சார் எனக்கு வந்து பலன் கிடைக்கலன்னு சொல்லக்கூடாதுங்க. இதுல பாத்தீங்கன்னா பித்ரு தோஷம் இருக்குங்க, பித்ரு சாபம் இருக்குன்னா வெள்ளிக்கிழமைகளை தொடர்ந்து 3 வாரம் பண்ணுங்க. வெள்ளிக்கிழமை தொடர்ந்து 3 வாரம் பண்ணுங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா பெண்கள் சாபம் இருக்கு, பெண்ணோட தோஷம் உங்க ஜாதகத்துல இருக்குன்னா செவ்வாய்க்கிழமை 5 வாரம் இதை பண்ணுங்க. இது தொடர்ந்து நம்ம செவ்வாய்க்கிழமை பெண்கள் சாபம் இருக்கிற ஜாதகர் வந்து தொடர்ந்து 5 வாரம் பண்ணும்போது அவங்களுக்கான கை மேல பலன் கிடைக்குங்க. இது எப்படி சார் கிடைக்கும் பாத்தீங்கன்னா, நம்மளுடைய பாவ மூட்டைகளை பொறுத்து, புரியுதுங்களா. இப்போ இது வந்து படிப்படியா தான் கிடைக்கும். அதாவது பரிகாரங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா கிடைக்கக்கூடியது, எடுத்தோடனே கிடைச்சிடாது இல்லையா. இப்போ ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வீட்டோட வாயில உட்கார்ந்துருக்காரு, ஒருத்தர் வீட்டோட மிடில் உட்காந்துருக்காரு, ஒருத்தர் வீட்டோட கடைசியில உட்காந்துருக்காரு. வீட்டோட நீளம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 மீட்டர் வச்சுக்கோங்களேன், லென்த் ஆனது. இந்த 10 மீட்டருங்க நம்ம பண்ணக்கூடிய பாவ புனித சொல்லோட உதாரணமா எடுத்துக்கோங்க. ஒருத்தர் வீட்டு வாசல்ல இருக்கார், வாயில இருக்கார். அப்போ அவர் வெளில போகணும்னா இந்த ஒரு முறை பண்ணாருன்னா வெளில போயிடுவார். ஒருத்தர் மிடில் இருக்காருன்னா தொடர்ந்து அவர் கன்யூஸா பண்ணும்போது வெளில வருவார். கடைசியா இருக்காருன்னா அவரு நிறைய பண்ணணும், தொடர்ந்து பண்ணணும். அப்போ அந்த பாவத்துக்கு ஏற்ப இந்த பரிகாரங்கள்ங்கிறது கை கொடுக்கும் நிதர்சனமான உண்மைங்க. இதுல எப்படி சார் பித்ரு தோஷம் எல்லாம் எனக்கு குறையுதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த காராம்பசு நம்ம எடுத்து பார்க்கும்போது இந்த பசு வந்து 330 கோடி தேவர்களையும் தன்னுள் அடக்கியது. மனிதனுக்கும் பாத்தீங்கன்னா பால் கொடுத்து நம்மளையும் வந்து வாழ வைக்கின்றது பார்த்தா இந்த பசுமாடு. இந்த பசுமாடு வந்து நம்ம பித்தருக்கு நம்ம வந்து செய்யும் போது
இந்த பித்ருக்கு நம்ம செய்யும் போது பாத்தீங்கன்னா நமக்கு வந்து அங்க பித்ரு லோகத்துல நம்முடைய பித்ருக்களுக்கு நம்ம செய்யக்கூடியது அங்க போய் அவர் கிடைக்கும்னு சொல்றாங்க. அதே மாதிரி இந்த பசு வந்து பாத்தீங்கன்னா நம்ம பெண்ணுன்னு சொல்றோம் இல்லையா, அப்போ பெண் சாபம் உங்களுக்கு இருக்குன்னா இந்த பெண்ணாகப்பட்ட அந்த பசுக்கு நம்ம வந்து தொடர்ச்சி நம்ம இதை வந்து கொடுத்துக்கிட்டு வரும்போது அந்த பெண்ணாகப்பட்ட பசுங்கிறவன் நமக்கு மன்னித்து நம்ம பண்ண பாவத்துக்கு பாவ விமோச்சனத்தை கொடுத்து நமக்கு வாழ்க்கையில முன்னேற்றத்தை கொடுப்பாங்கிறது நிதர்சனமான உண்மைங்க. அது இன்னொருத்தர் கேட்பாங்க, சார் இதுல வந்து நான் வந்து எனக்கு வந்து தோஷம் இருந்தா மட்டும்தான் நான் பண்ணணுமா சார், தோஷம் இல்லாத நான் பண்ணலாம் சார்? தோஷம் இல்லாத நீங்களும் பண்ணலாம். தோஷம் இருக்கிறவங்களுக்கு பரிகாரமா செயல்படும், தோஷம் இல்லாதவங்களுக்கு வந்து மிகப்பெரிய அளப்பரியா புண்ணியமாக அது வந்து உங்களுக்கு செயலாற்றுங்க. இது வந்து வேற தோஷம் இருக்க மட்டும் இல்ல, தோஷம் இல்லாத நம்மளும் பண்ணும்போது நமக்கு அளப்பரியாத அந்த புண்ணியத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த காராம்பாசுக்கு செய்யக்கூடிய இந்த பரிகாரங்க. நான் இது மாதிரி இன்னும் நிறைய கால் கொடுக்க ரெடியா இருக்கேன். அதுக்கு எல்லாத்தையும் நீங்க பண்ண வேண்டியது ஒன்னே ஒண்ணு, ஒரு விலை மதிப்புல சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி வைங்க. நான் வேற காலம் சந்திக்கேன். உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும், திருமண பொருத்தம் பார்க்கணும் நீங்க பிரியப்பட்டீங்கன்னா ஸ்கிரீன்லயே நம்பர் இருக்கு, கால் பண்ணி கன்சல்டேஷன் வாங்கிக்கோங்க.